ஹலோ வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அத்தியாவசிய பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுத்து வருகிறது. எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கே நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது சில நடைமுறை சிக்கல்களையும் ஏற்படுத்தி வருகிறது. காரணம், வெளியூர்களில் வசித்து வருபவர்கள் தினக்கூலி வேலைகளுக்கு செல்பவர்களால் ரேஷன் கடை நேரத்திற்கு சரியாக செல்ல முடிவதில்லை. அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். அதனால் தான் கைரேகை பதிவுக்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்றும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே 35,750 ரேஷன் கடைகளுக்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட்டு உள்ளன. காரணம், கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பொருட்கள் வழங்கிய உடனேயே கார்டுதாரர்களின் செல்போன் நம்பருக்கு அனுப்பப்படும் மெசேஜ் பலர் கவனிப்பதில்லையாம். அதனால் தான் கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீதும் தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். இதுவரை 2,750 கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டு உள்ள நிலையில் மேலும் 1000 கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. எப்படியும் விரைவில் பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளிலும் இது பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கும் போது ரசீதை பார்த்து என்னென்ன வழங்கப்பட்டுள்ளன என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.